எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை இன்றைக்கு 4 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் தேர்தலிலே டெபாசிட்டை இழக்கின்றார்களே நம்மளுடைய வருங்காலத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த சேலம் புறநகர் மாவட்டத்திலே வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வரி தந்து இந்த எழுச்சி உரை ஆற்ற வருகின்ற அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலில் கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாமல் இங்கே 50,000 பேர் கூடுவதற்கு என்னோடு 10 நாளாக உழைத்த அனைத்து வீரபாண்டி ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நம்மளுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அது மட்டுமல்ல நாங்கள் ஒவ்வொரு ஊராட்சியாக சேர்ந்த பொழுது அவர்கள் சொன்ன வாக்கு மு.க. ஸ்டாலினை என்னைக்கு வீட்டுக்கு அனுப்புவீர்கள் பொதுமக்கள் கேட்டார்கள். அதற்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க கூட ஒரு 20 நாளைக்கு முன்னே வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இந்த அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளரும் பேசுகிறார்கள். அவர்களுக்கு இறுதியாக சொல்கிறேன், இது சேலம் மாவட்டம் என்பது இரும்பு எக்கு கோட்டை. இந்த எக்கு கோட்டையிலே எவன் மோதினாலும் மண்டைதான் உடையும். ஏனென்றால் தமிழகத்துக்கு வேணாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினா இருக்கலாம், சேலம் மாவட்டத்துக்கு எங்க அண்ணன் தான் முதலமைச்சர், மறந்துவிடக்கூடாது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 10 சட்டமன்ற தொகுதி 15 ஆண்டுகளாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். உங்களால் புடுங்க முடியுதா? இன்றைக்கு அண்ணனை வச்சுக்கிட்டே சொல்றோம், சேலம் மாவட்டம் 11 சட்டமன்ற தொகுதியும் நாங்க வென்றெடுப்போம், முடிஞ்சா தடுத்துப்பா. அது மாவட்ட செயலாளர் சொல்றாரு வீரபாண்டி தொகுதி. நான் அவருக்கு இறுதியாக எச்சரிக்கிறேன், ஒன்னால் ஒன்னும் புடுங்க முடியாது. இது அதிமுக கோட்டை வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியை மீண்டும் அண்ணன் யாரை விரல் காட்டுகிறாரோ சாமானிய தொண்டன் குடம் சாமானிய தொண்டன் குடம் சட்டமன்ற ஆக்குகிற வரலாறு படைத்த தலைவர் எங்க அண்ணன் எடப்பாடியார், மறந்துவிடக் கூடாது. அதனால் இங்க வந்திருக்கின்ற வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது பொறுப்பு அமைச்சரும் இருக்கின்ற அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தல் எம்பியும் நினைச்சு பார்க்கணும், இது அதிமுக கோட்டை. யாரால ஒருத்தர் தொட்டு பார்க்க முடியாது. அண்ணன் செஞ்ச சேவைக்கு மக்கள் தேடுகிறார்கள். கிராமத்தில் பேசுகிறார்கள், நகரத்தில் பேசுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு. என்னைக்கு தேர்தல் வந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அண்ணன் அவர்களை அடுத்த ஆண்டு அண்ணன் முதலமைச்சர் ஆகி முதல் வெற்றி விழா பொதுக்கூட்டம் இதே இடத்தில் நடத்தப்படும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.